ஹாய் டிசைனர்ஸ், நம்ம சேனலில் இன்டிசைனோட ஃபஸ்ட் வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் என்னென்னா, நம்ம பல டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் டெக்ஸ்ட் ஃப்ரேமோட டாப்பில் இருந்து ஒரு ஹெட்டிங்கையோ அல்லது ஏதோ ஒரு டெக்ஸ்டையோ ஸ்டைல் மூலமாக கீழே நகர்த்த முடியுமா அப்படின்னா முடியாது. நாம் என்ன பண்ணுவோம்? மேனுவலாக ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஸ்பேஸ் வேணும்னா மேனுவலாக ஃப்ரேமை கீழே இறக்கி தேவையான ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதனால் வரைக்கும் இப்படி தான் மேனுவலாக நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் அப்படி மேனுவல் ஒர்க்கு நீங்கள் பண்ண வேண்டாம். அதுக்கு தான் இந்த ட்ரிக்ஸ். இனிமே இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஸ்டைல்லையே ஸ்பேஸ் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதை தான் ஸ்பெஷல் டாப் ட்ராப்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இந்த சாம்பிளில் 2 ஸ்டைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல் ஸ்டைல் சிடி. இந்த சிடின்ற ஸ்டைலை நான் இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன். என்ன ஆகுது? இந்த ஸ்டைலுக்கு நான் அபவ்லேயும் பிலோவ்லேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் இந்த ஸ்டைலை அப்ளை பண்ணேன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஸ்பேஸ் எதுவும் க்ரியேட் ஆகலை. ஆனால் பிலோ ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. அப்படின்னா நான் கொடுத்த பிலோ ஸ்பேஸ் ஒர்க் ஆகுது, அபவ் ஸ்பேஸ் ஒர்க் ஆகலை. இப்போது அடுத்த ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். சிடி ஸ்பேஸ் அப்படின்ற ஸ்டைலை அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாப்லேயும் ஸ்பேஸ் அப்ளை ஆகுது. அதாவது அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே அபோவ் ஸ்பேஸ் அப்ளை ஆகிடுச்சு. வாவ், இது ஒரு எக்ஸலண்ட்டான ட்ரிக்ஸ். சரி, இந்த ட்ரிக்ஸு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதாவது இந்த ட்ரிக்கை ஸ்டைலில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சிடி ஸ்பேஸ் அப்படின்ற ஸ்டைலை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டைலில் உங்களுக்கு தேவையான மற்ற ஃபிக்ஸிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டைல் ஆப்ஷனில் போனீங்கன்னா பேராகிராஃப் ரூல் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்போசிட்டில் ஓப்பன் ஆகிற டயலாக் பாக்ஸில் ரூல் அபோவ் ஆப்ஷனில் ரூல் ஆனோட செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே வெயிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த வெயிட் பாக்ஸில் 1 பாயிண்ட்டுன்னு செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது கலர் பாக்ஸ், அதில் நன்னுன்னு செலக்ட் பண்ணிக்குங்க. அடுத்தது கீப் இன் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஆஃப்செட் பாக்ஸில் செக் பாக்ஸை செலக்ட் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான வேல்யூவை கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட அபோவ் ஸ்பேஸ் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் லைவாக பார்க்கணுன்னா ப்ரிவ்யூ செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வேல்யூ கொடுக்க கீழே இறங்குறத நீங்கள் லைவாக பார்க்கலாம். தேவையான அளவுக்கு ஆஃப்செட் ஸ்பேஸ் கொடுத்து ஓகே பட்டனை அழுத்தினீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்கள் ஸ்டைலில் சேவ் ஆகிடும். அவ்வளவுதான். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது? இந்த ரூலர் ஆப்ஷனில் அபோவ் ரூலில் நீங்கள் ரூல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் அதே சமயம் கீழே கீப் இன் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்க. இதுக்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ரூலுக்கு ஆஃப்செட் வேல்யூ நீங்கள் கொடுக்க அந்த ரூல் மேலே போகும். ஆனால் கீப் இன் ஃப்ரேம் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ரேமை தாண்டி போகாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆஃப்செட் ஸ்பேஸுங்கிறது டெக்ஸ்ட்டை கீழே புஷ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இதுதான் இங்கேயும் நடக்குது. அதனால் எப்போவுமே அந்த ரூலோட கலர் நன்னில் தான் இருக்கணும். மறந்து கூட கலர் எதுவும் அப்ளை பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பார்த்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட லைக்கையும் போடுங்க. இது போல் நிறைய ட்ரிக் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு உதவியாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி.